குருஜி குருஜி, இப்போ இந்த இத்துவா பிரத்யேகம் வரும்போது ஒன்லி பிரசன்ட் டென்ஸ் தான் வருமா? பாஸ்ட் டென்ஸ், அப்படி ஃபியூச்சர் அப்படி அப்படி கிடையாது? அப்படி அப்படி கிடையாதுமா. சரியா? ம். ஓகே. இது 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 வந்து எல்லா டென்சஸுக்குமே பொதுவானதுதான். அப்படியா? ஓகே ஓகே. அந்த புரியுதா? வெர்ப், மெயின் வெர்ப் மாத்திரம் மாறும். ஆமா. மெயின் ஆ, வேர்பு வேற ஒண்ணா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மெயின் ஓ, வேர்பு வேற ஒண்ணா இருக்கும். புரியுதா? ஆ, ஆ, இது ஆ. இது அது வந்து அதுதான் முக்கியமான வேர்பா இருக்கும். இது அமுக்கியமான ஒரு கிரியாபதமா இருந்துட்டு தன்னுடைய ஆ. வேலையை இவ்வளவுதான். ஆனா இது மாறவே மாறாது இல்லையா? இந்த எது? இது பாடம் படுது. ஐயோ, குடித்து விட்டு அப்படிங்கிறது அதே தான் இருக்கும் இல்லையா? அப்படியேதான் இருக்கும். அது- See, ஆ, அது அதாவது அதனாலதான் அந்த துவா பிரத்யயம் வந்து அந்த அர்த்தத்தையே கொடுத்தது. ஓகே 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 ஓகே. அதை மாத்த வேண்டிய தேவையே கிடையாது. ஓகே ஓகே. அப்ப நான் அது இப்போ அவ்வியவம் ஆயிடுமோ? வெயிட் வெயிட் இப்போ அதை நான் கொஞ்சம் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. ஆ. இப்போ பாலை குடித்து விட்டு பாடம் படிக்கிறான். ஆமாவா? ம். பாலை குடித்து விட்டு பாடம் படிக்க உள்ளான் சொல்ல முடியுமா முடியாதா? ஃபியூச்சர்ல. அப்போ பாலை குடிச்சுட்டு பாடம் படிக்க போறான்பா, அவ்வளவுதானே அர்த்தம். ஆமா. அப்போ இதனால வந்து டென்சஸ் வந்து ஒருவேளை இது பிரசன்ட்டுக்கு மட்டும் தானா அப்படின்னா அப்படி கிடையாது. புரியுதா? ஓகே 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 அடியர். சொன்னீங்க. அப்ப பாலை குடித்திட்டு பாடம் படித்தான் அப்படின்னு சொன்னா அது என்ன பாஸ்ட்லயும் சொல்லலாம்? போயிடும். நன்னா சொல்லலாம். தப்பே கிடையாது. அப்புறம் இன்னொரு ஒரு டவுட் இருக்கு சுவாமி. இது வந்து இக்கு இத்து வா தானே நம்ம போட்டிருக்கோம். ஆனா அந்த இக்கு வந்து சத்தம் வரக்கூடாது, இத்வா தான் வரும். ஆமா. அதாவது வெயிட், அதாவது இதை சொல்லும் போது ஒரே நிமிஷமா, சார்ஜ் இல்ல, ஆஃப் ஆயிட போகுது, ஒரே நிமிஷம். நான் சொல்றது கேக்குறதா? கேக்குது. அதாவது இக்கு இத்து வா இதை சேர்க்கும் போது இது ஒரு சம்யுக்தாட்சரமா இல்லையா? ஆமா. சம்யுக்தாட்சரங்களுக்கே என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இக்கு இத்து வா துவா துவா அப்படின்னு சொல்லணும். புரியுறதா? துவா துவா. அது எந்த அதே இடத்துல நேரத்துல வந்தாலுமே வெயிட் துவா தான். வெயிட் 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 அதுலயே நீங்க வந்து அந்த இக்குன்றதே தெரியாம துவா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்ரப்டா சொல்லிடுவா, தப்பா சொல்றமா அப்படின்னு சொல்லிடுவான். புரியுறதா? ஓகே. அப்போ இக்கு இத்து வா துவா துவா. புரியுறதா? துவா துவா. புரியுறதா? ம். ஓ, சொன்னா நல்லா இருந்துச்சு. சரி. மகோதயா, இந்த சரி. உபசர்க்கம் அப்புறம் பிரத்யயம் இதெல்லாம் ஒரு தனி டாபிக்கா பாப்போமா? ஏன்னா ம். ஒரு தாத்துக்கே நம்மளுக்கு இவ்ளோ மண்டைய போட்டு இது பண்ணுறதே, எல்லா தாத்துக்கும் பாக்கறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போல இருக்கே. ரொம்ப சிம்பிள்மா. அதாவது நீங்க உபசர்க்கங்களுக்குன்னு ஒரு சார்ட் இருக்குமா? சரியா? அந்த சார்ட்டை நான் அனுப்புறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே. அந்த சார்ட்ல இருக்கக்கூடிய உபசர்க்கங்களுக்கான அர்த்தங்களை தெரிஞ்சு வச்சுருங்க. சரியா? சரிங்க. நான் சொல்றது புரியுறதா? புரியுறது இப்போ புரியுது. இப்போ உபசர்க்கங்கள் அப்படின்றது தாத்துல வந்து அர்த்தத்தை மாத்துறது அப்படின்னு நம்ம பார்த்தோமா இல்லையா? ஆமா ஆமா. அது தாத்துல மட்டுமே இல்ல, சப்தத்திலேயே வந்து அர்த்தத்தை மாத்தும். புரியுறதா? இப்போ இப்போ வச்சனம், வச்சனம்னா வார்த்தை. சரியாமா? ஆமா. துர்வச்சனம்னு சொல்லும்போது கெட்ட வார்த்தைன்னு ஆயிடும். அப்போ அந்த வச்சனம்ன்ற அந்த வேர்டுக்கு முன்னாடி துர் அப்படின்ற அந்த உபசர்க்கம் சேரும் போது இந்த நவுன், இந்த நாம பதத்தினுடைய வார்த்தையே விபரீதமா மாத்திடுறது. ஆமாவா? சரி, இதே அந்த வச்சனம்ன்ற வார்த்தைக்கு முன்னாடி சு சுவச்சனம். புரியுறதா? நல்ல நல்ல வார்த்தை. பாஷிதம் சுபாஷிதம். புரியுறதா? இப்போ அப்போ இந்த உபசர்க்கமானது வந்து என்ன பண்றது? சில உபசர்க்கங்கள் அதனுடைய அர்த்தத்தை விபரீதமா மாத்துறது, சில உபசர்க்கங்கள் அதனுடைய அர்த்தத்தை எதிர்வினையாக மாத்திடுறது, சில விஷயங்கள் அதுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு வார்த்தையா கொண்டு வருது. அப்போ சு அப்படின்னா நல்ல, துர் அப்படின்னா கெட்ட. இப்போ இந்த சு அதே மாதிரி வந்து துர், இதெல்லாம் நம்ம ஒரு 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 அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுட்டு வரோமா இல்லையா? இதே மாதிரியே அந்த மொத்த உபசர்க்கங்களுக்கும் புரியுறதா ஒரு ஒரு அர்த்தம் உண்டு.
ஓகே அந்த அர்த்தத்தை நீங்க மெமரி பண்ணிட்டீங்கன்னா இந்த உபசர்க்கங்கள்ன்றத எந்த தாத்துவோட நீங்க பார்த்தாலும் உங்களால ஈஸியா சொல்ல முடியும். புரியுறதாமா? ஓகே